நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ள ரியல் எஸ்டேட் மசோதா மூலம் மக்கள் பயன்பெறுவார்கள் என்று கட்டுமானத்துறை நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த மசோதா மூலம் ரியல் எஸ்டேட் துறையின் நடைமுறைகள் சீர்திருத்தப்படும். இதன் மூலம் வழங்கப்பட்ட வாக்குறுதிகளின்படி குறித்த காலத்தில் வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு வழங்கப்படும். வாடிக்கையாளர் தங்களது வீடுகளுக்கு செலுத்தும் பணம் மற்ற வழிகளில் செல்லாமல் வீடு கட்டுவதற்காக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்கிறது. குறிப்பிட்ட காலத்திற்குள் வீடுகள் கட்டி முடிக்கப்படாமல் போனால் அதற்கு அந்த குறிப்பிட்ட நிறுவனம் தனது வாடிக்கையாளர்களுக்கு அபராதம் வழங்க வேண்டும். குறிப்பிட்ட கட்டடத்தை கட்டும் முன் அதற்கு தேவையான அனைத்து விதமான அனுமதிகளும் பெறப்படுவது உறுதி செய்யும் என பல்வேறு விஷயங்கள் உறுதி செய்யப்படும். இதன் மூலம் புதிதாக வீடு வாங்குபவர்கள் மிகவும் பலனடைவார்கள். எல்லாரும் இது ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். சோ அந்த பில்டர் யாருங்கிறது கண்ட்ரோல் இந்த ரெகுலேட்டிங் அத்தாரிட்டி கிட்ட இருக்கும். சோ ஒரு ஒழுங்குமுறைப்படுத்தப்படும். கண்டிப்பாக இதனால மக்களுக்கு ஏமாற்றுதல்கள் குறையும். தவறான பில்டர்கள் இதன்மே தொழில் செய்ய முடியாதபடி ஆயிடும். எல்லாரும் நல்லபடியாக தான் தொழில் செய்யணும். இது முக்கியமான விஷயம்.